ஒருவேளை கலங்கி போய் நிக்கிறீங்களா? உங்க போராட்டத்தின் சூழ்நிலை, உங்க வியாதியோ இல்ல உங்க சூழ்நிலை நினைச்சோ நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கிறப்ப, இந்த கவலைக்கும் இந்த கண்ணீரையும் பார்க்கிறதுக்கு கூட, இந்த கவலையும் கண்ணீரையும் கண்டுக்க கூட ஆள் இல்ல. ஆண்டவர் இருக்கிறாருங்க. உங்க கண்ணீரை பார்க்கிறதுக்கு தேவன் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. உங்க கண்ணீர் வடிக்கணும்னு தோணுதா? கஷ்டமா இருக்குதா? வேதனையா இருக்குதா? உங்க கண்ணீரை தேவ சமூகத்துல மட்டும் வடிங்க. எந்த மனுஷனுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்க கண்ணீரை வீணாக்கிறாதீங்க. வீணான காரியங்களுக்காக உங்க கண்ணீரை வச்சிடாதீங்க. ஏன்னா உங்க கண்ணீர் தேவ சமூகத்துல வெளியேற பெற்ற ஒன்று. அதை தேவையில்லாத சில மனுஷங்களுக்கு முன்னாடி வச்சு உங்க வேல்யூவை நீங்களே குறைச்சிக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீர் வெடிக்க தோணுதா? சில பாதைகள்ல போகும்போது உங்களுக்கு கண்ணீர் வராம இருக்காது. அந்த கண்ணீர் வருதா? அது ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு போங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்க வேதனை இருக்கா, கண்ணீர் இருக்கா, அது ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க. ஆண்டவர் உங்க கண்ணீரை தொடப்பாரு. அதுக்கு என்ன பலன் கொடுக்கணுமோ, கண்ணீரின் செபத்துக்கு இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப வேல்யூ உண்டு. ஆண்டவருடைய பாதத்துல அதுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய கனமும் பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் அதான் உங்ககிட்ட சொல்றாரு. நீங்க மனுஷங்க முன்னாடி கண்ணீர் விடிச்சு வேதனைப்பட்டு இருந்தீங்கன்னா, இந்த நாள்ல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க கண்ணீரை தேவ சமூகத்துக்கு கொண்டு போங்க.